தம்பி, கரண்ட் பில்லுக்கு பணம் கொடுத்துட்டு கரண்ட் பில் கட்டிட்டியாப்பா? கட்டுவோண்ணா, இன்னும் 2 நாள் டைம் இருக்குதுல, குத்துவீங்கல்ல, அவசரப்படாதீங்க, நான் சீக்கிரமா கட்டிடுவேன். நீ சீக்கிரம் கட்டுவப்பா. 2 நாள் பொறுத்து அது அப்புறம் பீஸ் கையில புடிங்க போயிட்டா நம்ம அவன் வீட்டை சுத்த முடியாதுப்பா. பீஸ் கையில புடுங்க போறா, ஒன்னு புடிங்க போக மாட்டாங்கல்ல. அமைதியா இரு, நான் கொஞ்சம் எனக்கு கட்ட தெரியும். இப்படியே சொன்னா எப்படிப்பா? மகனே, உன் சகோதரிடத்தில் போய் ஒப்புரவாகி பின் உன் காணிக்கையை செலுத்தும் மகனே. ஒரு பேப்பர் வந்து கேட்டு பேப்பர் உட்காந்து பாக்குற பெரிய மண்ணாங்காட்டி மாதிரி அறிவிலையா உனக்குல சோறு திங்கிற பேப்பர் உட்காந்து பாக்குற போய் கரண்ட் போய் கட்டியா போயிட்டு என்ன போய் சும்மா கட்டு கட்டு கட்டுன்னு சொல்றேன். நீ போய் கட்டுப்போ. நான் என்ன சொன்னேன் இப்ப நானு கரண்ட் பில் கட்டேன். அதெல்லாம் என்னால கட்ட முடியாது. உனக்கு கால் இருக்குதுல, போய் கட்டுப்போ. தப்பா பேசியிருந்தேன், மன்னிச்சிருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். சிலுவை யாத்திரை மினிஸ்ட்ரீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.